திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பியின் தலைமையிலான நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு அருகே தனியார் மண்டபத்தில் துவங்கியுள்ளது. அதில் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா ஹாஷினி, அதாவது தமிழ்நாடு முதல்வர் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி கழக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையிலான 17 பேர் கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு இன்று மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு அருகில் உள்ள பாரகா பேலஸ் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் மதுரை, சிவகங்கை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில்துறையினர், கல்வியாளர்கள், மீனவர்கள், சிறு குறு தொழில் முனைவர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர் சங்கத்தினர், சூழலியாளர்கள், மருத்துவர்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக சந்தித்து அவர்களின் கோரிக்கை மொழிகளை பெற்று வருகிறார். கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் காலை 10 மணி முதல் 10:45 மணி வரையிலும், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 10:45 முதல் 11:30 மணி வரையிலும், தேனி வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 11:30 மணி முதல் நண்பகல் 12:15 மணி வரையிலும், தேனி தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 12:15 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 1 மணி முதல் 1:45 மணி வரையிலும், பின்னர் மதுரை மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் 1:45 மணி முதல் 2:30 மணி வரையிலும், மதுரை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 2:30 மணி முதல் 3:15 மணி வரையிலும், மதுரை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 3:15 மணி முதல் 4 மணி வரையிலும் பங்கேற்று தங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை நேரடியாகவோ மனுக்கள் மூலமாகவோ வழங்கினார்கள். இதில் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சருமான மூர்த்தி, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தளபதி, மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேரப்பட்டி மணிமரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த 17 பேர் கொண்ட குழுவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை பணிக்குழுவில் உள்ள திமுக செய்தி தொடர்பு தலைவர் TSK இளங்கவன், திமுக வேட்பாளர் செயலாளர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வருகிறார்கள். அஸ்மி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.